ஐயா சொல்லுங்க ஐயா. யாராரோ என்னென்னமோ பேசுனாங்க, நான் அதை பத்தி பேசலையா. என்னுடைய சுமை, எங்க அம்மாவோட சுமை என்ன எப்படி பக்குவப்படுத்தணும், என்னுடைய கதைத்தான் நான் பேச வரேன். பேசுங்க ஐயா. எங்க அப்பா என்ன 5 வயசுல விட்டு இறந்துட்டாருங்க. 5 வயசுல விட்டு இறந்தும் போது எங்க அம்மாவுக்கு வயசு 21ங்க. 21 வயசுல எங்க அம்மா விதவைங்க. எங்க அம்மா நினைச்சிருந்தா அனாதை ஆசிரமத்திலேயோ குப்பை தொட்டிலையோ வீசியிருக்கலாங்க. ஆனால் எங்கள் அம்மா அப்படி நினைக்கல. இல்லை, எங்கள் அம்மா நினைச்சது இன்னொரு கல்யாணம் கூட பண்ணியிருக்கலாம். என் சொந்தங்கள் சொல்லிச்சு, இன்னொரு கல்யாணம் மேலே உனக்கு பண்ணி வைக்கிறேன், 21 வயசு தானே ஆச்சு, கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, என் கணவனோட எனக்கு சொத்து போட்டு போல, பெருசாக மதிக்கிற என் குழந்தை எனக்கு சொத்தாக விட்டு போட்டு போயிருக்க சொல்லி என்னை எடுத்து வளர்த்துனாங்க. ஐயா, என்னை எடுத்துட்டு போய் ஓலை குடிசை கொண்டு போனேன். ஓலை குடிசை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த பக்கம் மழை பெஞ்சாலும் மழை பெய்யலாம் அப்படியே மூடிட்டுவாங்க. மழை பெய்யலாம் மண்ணில் போட்டு வளர்த்தாங்க. ஐயா, 8வது வரைக்கும் தான் எங்கள் அம்மாவால் படிக்க வைக்க முடிஞ்சது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு 30 ரூபா கூலி. கூலி வேலைன்னா சாணி வலிக்கு தான் ஐயா போகிறாங்க. எங்கள் அம்மா சாணி வலிக்கு போய்த்தான் 30 ரூபா கூலி. 30 ரூபா கூலியில் 8வது வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே எங்கள் அம்மாவால் படிக்க வைக்க முடியலைங்க. ஐயா, உடஞ்சி போய் மூலையில் உட்காந்துட்டேன். அப்போது ரோட்டில் போகிறவங்களோ காட்டில் போகிறவங்களோ யாரும் வரலைங்க. ஐயா, என் சித்தப்பா, எங்கள் சித்தப்பா வந்தார். என்ன தெரியுமா சொன்னாருங்க, டே அம்மாவை காப்பாற்ற வேண்டியது நீதான், கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்ற வேண்டியது நீதான், இன்றைக்கி எத்தனையோ இருக்கலாம், நான் கூட வரமாட்டேன் அப்படின்னு. எங்கள் சித்தப்பா ஏழைதாங்க. ஐயா, குப்பை தான் அள்ளிக்கிட்டு இருக்காரு, கார்பரேஷன் குப்பை தான் அள்ளிக்கிட்டு இருக்காரு. எங்கள் சித்தப்பா உன்னை ஹாஸ்டலில் சேர்த்து விடண்டா, படிக்கிறியான்னு கேட்டார். சரிங்க சித்தப்பா, நீங்கள் என்ன சொன்னால் நான் செய்கிறேன்னு சொல்லி ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாருங்க. அப்போ எங்கள் சித்தப்பா பணத்தை கொடுக்கலைங்க. ஐயா, ஆனால் அந்த பக்குவத்தை கொடுத்து என்னை வழிகாட்டினாரு பாருங்க. அந்த வழிகாட்டு மூலமா 12வது வரைக்கும் படித்தேங்க. ஐயா, நான் எங்கள் அம்மாவுக்கு செய்கிறதோ எங்கள் அம்மா எனக்கு செய்கிறதோ ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. என் நண்பர் ஒருத்தர், நான் பிஏ பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஐயா, என் நண்பர் ஒருத்தர் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியலைங்க. போலீஸ்கார தாங்க. ஐயா, வெங்கடேஷ் அப்படிங்கிற கோவையில் தான் இருக்காருங்க. நீங்களாம் பார்த்தா பயப்படுங்க. போலீஸ்காரை பார்த்தா நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன், ஒரு தெய்வமாக பார்க்குறேங்க. அவர் ஒரு தெய்வமாக பார்க்குறேன். பணம் வாங்கி செமஸ்டர் ஃபீஸ் கொண்டு கட்டினையா. ஐயா, நீங்கள் நினைக்கலாம் யாரோ எப்படியோ படிக்கிறாங்க, நான் எப்படி தெரியுமா படிக்கிறேன், இன்னைக்கு ஹோட்டலில் டேபிள் தொடச்சு படிக்கிறையா. ஹோட்டலில் டேபிள் தொடச்சு படிக்கிறேன், எச்சலை அள்ளித்தாயா படிக்கிறேன். அடுத்தவனை ஏமாத்தலை, அடுத்தவங்கிட்ட கொள்ளையடிக்கலை. என் வயிற்று பிழப்பு நீங்கள் கேட்கலாம் சார், நீங்கள் நினைக்கலாம், ஏப்பா பிஏ படிச்சிருக்கேன், எத்தனையோ வேலை கார்பரேஷன் செக்டரில் எத்தனையோ வேலை இருக்கு நீங்கள் நினைக்கலாம் சார். மற்ற வேலையில் சம்பளம் மட்டும்தான் சார் தர்றா, இந்த வேலையில் 2 வேளை சாப்பாடு போடுறேன் சார். 2 வேளை சாப்பாடு போடுறேன். அந்த சாப்பாட்டுக்காக தான் சார் இந்த வேலையில் படிக்கிறேன். காலையில் நேரம் சாப்பிட மாட்டேன் சார், பச்சை தண்ணியை குடிச்சிட்டு போவேன். காலேஜில் உட்காந்து படிப்பேன் சார். அடுத்த செமஸ்டருக்கே வழி இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன் சார் உங்க முன்னாடி. எப்படியாவது படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வெறியோடு இருக்கேன் சார். சார், என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா, என்னுடைய லட்சியங்களை விட எங்க அம்மாவோட லட்சியம் என்ன தெரியுமா? சொல்லுங்க ஐயா. இந்தியா ராணுவ வீரன் ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் என்ன லட்சியமோட படிக்க வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஐயா, இன்னைக்கு வரைக்கும். பிரகாஷ், நீங்க கண்ணீர் விடுக்கிறீர்கள், ஆனால் உங்களை பார்த்து இந்த நாடு ஆனந்த கண்ணீர் விடுக்கிறது. ஏனென்று சொன்னால் பிரகாஷ் உங்களுடைய வாழ்க்கையில் இனி பிரகாசம். ஏனென்று கேட்டால், உம்மை பெற்றெடுத்ததற்காக உன் தாய் மட்டும் ஆனந்த கண்ணீர் வடிக்க மாட்டார். இந்த தாய் நாடே ஒரு ராணுவ வீரனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இந்த தாய் நாடே, இந்த தாய் மண்ணே உன்னை நினைத்து பெருமைப்படும். வாங்கண்ணே, நான் இவ்வளவு அழுது வரேன். அண்ணே என்ன நொண்ணே என்ற கதையை கொஞ்சம் கேளுங்கண்ணே. அண்ணே, தேன் வாங்க போற கடைக்கு, சரி, அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கையில ஊத்தி நக்கி பாக்குறோம். சோச்சு பார்த்தேன்னு சொல்ல. பானை வாங்க போறோம், பானை நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தட்டி பாக்குறோம். இந்த பொண்டாட்டிங்கிற பூனை இருக்குது, நம்ம வாழ்க்கை பூரா இருந்து தொல்லை கொடுக்கிற பூனை, பெரும்பூனை. பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவரைக்கும் யாராச்சும் மெஷின் கண்டுபிடிச்சிருக்காங்களா? கப்புன்னு நிறுத்து. நீ மாட்டுக்கும் பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடிக்கணும்ன்றிய, அத மாதிரி புருஷன் நல்லவனா கெட்டவனான்னு கண்டுபிடிக்கிறது மிஷின் கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? ஐயா பாரு, அரட்டை அரங்கத்துக்கு வந்து நல்ல விஷயம் பேச சொன்னா நீ இந்த மாதிரி விவகாரம் பேச. மெஷின் வேண்டாங்க ஐயா, பார்த்தாலே தெரியுது
பால் வடிகிற முகமாட்டம். ஐயா, பொண்ணு பார்த்தா மகாலட்சுமி, நடந்தா ஜோதிலட்சுமி. ஆனா கூட்டிட்டு வந்து குடும்பம் நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கோவில்பட்டி வீரலட்சுமின்னு. ஐயா ஐயா ஒரு நிமிஷங்க. என்னம்மா அவர் சொல்றாருங்க கோவில்பட்டி வீரலட்சுமின்னு. இவங்கெல்லாம் சீவலப்பேரி பாண்டியாட்டம் இருக்கிறதுனால தானுங்க கோவில்பட்டி வீரலட்சுமி ஆட்டம் பொண்டாட்டி அமையறாங்க. ஐயா, சீவலப்பேரி பாண்டியாட்டமா இருக்கிறோம், சீக்கு வந்த பீடியாட்டம் இருக்கிறோம். யோசிச்சு சொல்ல வேண்டாமா? ஏங்க அந்த சீக்கு வந்த கோழியவே கல்யாணம் முடிச்சுக்கிட்டு கை கொடுக்குறாங்க இல்லைங்களா, மனைவிங்கிற உறவு. கல்யாணமான புதுசுல எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அவன் நம்ம சம்சாரத்தை கூட்டிட்டு அந்த பஸ்ஸுக்கு போற அழகை பார்த்தீங்கன்னா புது செருப்பு, புது புடவை, புது நகை எல்லாம் போட்டுட்டு அப்படியே பிலிக்கிட்டு போவான். இவன் தான் உலகத்திலேயே உலக அழகியை கட்டிட்டு போறவனாட்டம். அந்த பஸ்ல ஏற ஸ்டைல் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு அப்படியே முன் சீட்டில் ஏற்றி கூட்டிட்டு போய் ஒத்த சீட்டுல 2 பேர் உட்காந்துட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சது அதே பஸ், அதே ஜோடி. ஆனா ஒரு டிக்கெட் மட்டும் 2 டிக்கெட் எச்சாகி போச்சு. ஒன்னு வவுத்துல, இன்னொன்னு கையில. அந்த அம்மாவும் புருஷனும் போறாங்க. இப்ப அவன் என்ன பண்றான் தெரியுங்களா? பின்னால சீட்ல ஏறி போய் கடைசி சீட்ல குத்த வச்சு உட்காந்துக்கிறான். அந்த அம்மா கஷ்டப்பட்டு போய் டிரைவருக்கு பின்னால ஒரு கம்பி பிடிச்சி நிக்குது. இப்ப கண்டக்டர் வந்து கேட்பாரு, ஏப்பா டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். அந்த அம்மா கிட்ட, ஏமா டிக்கெட்டு? ஏனுங்க மாமா டிக்கெட் எடுத்தாச்சா? உடனே இந்த ஆள் சொல்றாரு, ஏன் இங்க வந்து மானத்துக்கு எடுக்கிற? உன்னை எப்ப கட்டணும் அன்னைக்கே நான் டிக்கெட் எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையில சிக்கிட்டு சீரழிகிறோம். இவர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். எல்லா உறவுகளுமே அவருக்கு வந்து பிரச்சனைக்குள்ள உறவுகள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த கணவன் மனைவி உறவு என்பது எப்படிப்பட்ட உறவு என்பதை எடுத்து சொல்ல நான் அனுபவத்தின் மூலமா உங்களுக்கு சொல்றேன். எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க 4 பெண் குழந்தைங்க, பையன் கிடையாது. நான் தான் கடைசி பொண்ணு. எனக்கு போலியோ அட்டாக் ஆயிருக்கு. முதலையே எங்க அப்பா லாரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. நாங்க 4 பொண்ணுங்க. எங்க அம்மா எங்க அப்பாவோட பணத்தோட அனாதையா நின்னப்போ எங்க பெரியப்பாங்கிற உறவு தான் சார் அங்க வந்தது. எங்களுக்கு கை கொடுத்தது. எங்க அக்காங்களுக்கு முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஒரு வீட்டுக்கு மருமகளா போனாக்கா அந்த மருமக தான் அந்த அத்தைக்கும் மாமாவுக்கும் பணிவிடை செய்வாங்க. ஆனா எங்க வீட்டுல எங்க அத்தையும் மாமாவும் என்னையும் உட்கார வச்சு எனக்கு பணிவிடை செய்வாங்க. இந்த நேரத்துல எங்க வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கால் எலும்பு முடிஞ்சிருச்சு. எல்லாரும் பரிதாபப்பட்டாங்க. எனக்கு இப்படியே இருக்கு, அவருக்கு இப்படியே இருக்கு, எப்படி குடும்பம் ஓடுன்னு எல்லாரும் பரிதவிச்சப்போ எங்க மச்சாண்டாருங்கிற உறவு நான் கொஞ்சம் நாங்கள் இருந்த நகைகளையும் விற்று பணத்தை கொண்டு வந்தாரு. எங்கள் கொழுந்தனார் என்னும் உறவு வேலை செய்கிற இடத்துல இருந்து அட்வான்ஸ் வேணும்னு அப்பயே கொடுத்தாருங்க. அப்போ அவருக்கு கை கொடுக்க நான் வேலைக்கு போகணுங்கிறதுக்காக நான் வேலைக்கு போனேன். நாத்தனார் கூட வேலைக்கு போய் 2 மாசத்துல போலியோ அட்டாக்கான அதே காலு எனக்கு திரும்பவும் விபத்து ஏற்பட்டு முட்டைக்காலுக்கு மேல எலும்பு நொறுங்கிடுச்சு. நானும் எங்க நாத்தா 2 பேர் போகும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் ஒரு குடும்பத்துல 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தோம். 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு சொல்லிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் தெரியல. அப்போ நாங்கள் வேலை செஞ்ச தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பணம் கொஞ்சம் திரட்டி கொடுத்தாங்க. நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, அந்த பொண்ணை எங்கள் நாத்தனாரை பாருங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் எங்கள் நாத்தனார் சொன்னாங்க, எனக்கு காப்பாற்றலைனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்கு, அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு ஆள் நல்லா இருக்கணும், அவங்களே பாருங்கன்னு அவங்க சொன்னாங்க. சொல்லுங்க. அப்புறம் 2 பேத்தையும் காப்பாத்துறதுக்கோசரம் எங்க கணவர் எல்லா ஃபைனான்ஸ்லயும் ஏறி இறங்கி வட்டிக்கு கடன் வாங்கி எங்க ஆபரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்க துன்பத்துல கை கொடுக்குற உறவை பத்தி நீங்க கேக்குறீங்க. என் வாழ்க்கையே துன்பமாயிருச்சு. இதுல எப்பவுமே உறவு கொடுக்கறது எங்க அம்மா, என் கணவர். நான் பிறந்ததுல இருந்து கருவுல இருந்ததுல இருந்து 28 வருஷமா என் கூடயே இருந்து என் எல்லா துன்பங்களுக்கும் கை கொடுக்குற எங்க அம்மா. அப்புறம் என் கணவர் அந்த ஆண்டாளுங்கிற தெய்வம் கூட தவம் செஞ்சு விரதம் இருந்துதான் ஒரு தெய்வத்தை மணஞ்சாங்க. ஆனா சாதாரண மனுஷியானா எந்த தவம் செய்யாமலேயே ஒரு தெய்வத்தை கல்யாணம் செஞ்சிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த தெய்வம் மாதிரி உனக்கு கணவர் அமைஞ்சிருக்காருமான்னு சொல்லுவாங்க.
ஆனா என் பட்ட துன்பத்துல அந்த தெய்வம் எனக்கு கை கொடுத்துருச்சுங்க. ஆனா என் கணவர் எனக்கு கை கொடுக்கல. அந்த தெய்வத்துக்கு ஒரு படி மேலவே என் கணவரை நான் சொல்லுவேன். எல்லாம் சொல்றாங்க கல்யாணம் புதுசுல இன்பமா இருக்கும், பிறகு துன்பமா இருக்குன்னு. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த 10 வருஷமா அவருடைய பாசம் எனக்கு அடிப்பட்ட பிறகு எனக்கு ஜாஸ்தியா தான் ஆகி குறைய, இம்மி அளவுக்கு கூட குறைய கிடையாது. 10 வருஷம் இல்லை, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அவருடைய அன்பு மாறவே மாறாதுங்க. இப்படி ஒருப்பட்ட கணவனாக இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது பெரிய இதியா, உன்னை பாராட்டுறேன். உங்க பேர் என்ன தம்பி? என் பேர் ஜவஹர்லால். ஜவஹர்லால். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜவஹர்லால், சொல்லுங்க. வேற ஒரு நல்ல பெண்ணை மறந்திருந்தால் இந்த அளவுக்கு வாழ்ந்திருப்பான்னு தெரியாது. இந்த பொண்ணு கட்டிக்கிட்டதில் நான் ரொம்ப நல்லா வாழ்கிறேன். இன்னும் இந்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் எடுத்தாலும் இதே பொண்ணு தான் எனக்கு மனைவி வரணும். இந்த பெண்ணுடைய இந்த துளசியின் கண்ணீர் நிச்சயமாக துடைக்கப்படும் என்று உறுதியாக நான் நம்புகின்றேன். சவுத் ரோட்டரி மூலியமாக 15,000 அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும். 15,000. இந்த பெண்ணின் வாழ்க்கையில் உதவிக்கரம் நீட்டிய அவருடைய உறவினர்களை மேடை கிடைக்கின்றேன். என்ற இந்த மாதிரி உறவுகளை பார்த்தாது இந்த உலகத்தில் உறவுகள் என்பது எதற்காக, துன்பத்திலே கை கொடுத்து உதவத்தான் என்பதை இந்த ஊர் உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே மேடை கிடைக்கின்றேன். இப்படிப்பட்ட நல்ல குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குடும்ப உறவுகள் என்பது எப்படி பலம் வாய்ந்தது என்பதற்கு உதாரணமாக இந்த குடும்பத்தை பார்க்கின்ற போது நிச்சயமாக இங்கே இருப்பவர்கள் கைத்தட்டி இவர்களை பாராட்ட வேண்டும் என்று கொள்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா, கொடிக்கு காய் பாரமா, பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா. இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நெகிழ்ந்தாங்க. சில பேருக்கு ஆனந்த கண்ணீர். என் கண்களில் வந்தது இப்போது ஆனந்த கண்ணீர் தான். இங்க உறவுகள் எதற்காக என்ற தலைப்பில் 4 பேர் 4 விதமா பேசினாங்க. மாமனார் ஒரு நார், நாத்தனார் ஒரு நார், கொழுந்தனார் ஒரு நார். இவர்களால் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பெண்ணோட வாழ்க்கை நார் நார் ஆகுதுன்னு இந்த பெண் நார் நாராக கிழித்தார். ஆனால் நான் இங்கே பார்த்தேன், கொழுந்தனார் எந்த அளவுக்கு உதவினார், நாத்தனார் எந்த அளவுக்கு உதவினார், மாமனார் எந்த அளவுக்கு உதவினார் என்பதை துளசியின் வாழ்க்கையை இங்கே பார்த்தேன். ஆக இந்த நாரை பார்க்கும்போது ஒரு ரோஜா பூவை பறிக்கிறோம், மல்லிகை பூவை பறிக்கிறோம். அந்த மல்லிகையும் ரோஜாவையும் கட்டுவதற்கு, மாலையாக கட்டுவதற்கு நார் தேவைப்படுகிறது. அதை போல ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மாலையாக ஆக்குவதற்கு இந்த மாமனார், நாத்தனார், கொழுந்தனார் உறவுகள் தான் தேவை என்பதை இந்த மண் உணர்ந்து வைத்திருக்கின்ற காரணத்தால் தான் இப்படிப்பட்ட குடும்பமும் இந்த மண்ணிலே இருக்கிறது. இங்க நல்ல கணவன் நல்ல மனைவி இருந்தா கூட பரவாயில்ல, தன்னுடைய மனைவி கால் ஊனம், ஊனம் என்று சொல்லவே எனக்கு நாக்கு கூசுகிறது. ஆனால் தன் தாரத்தை பாரமாக நினைக்காமல், தாரத்தை நடக்க விடாமல் சுமந்து சென்றானே ஒரு கணவன். தங்கப்பதக்கம் படத்தில் தன் மனைவியை நடக்க முடியலன்னு அந்த சக்கர வண்டியில் வச்சு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அவர்கள் KR விஜய் வைத்து தள்ளி கொண்டு பாடுவார். அதான் சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும், நிஜ வாழ்க்கையில பார்க்க முடியாதான்னு நினைக்காதீங்க. நிஜத்திலும் இப்படிப்பட்ட உறவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இங்கே ஒரு பிரகாசத்தை பார்த்தேன். பிரகாஷ் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தாய் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார், அவருடைய சித்தப்பா எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறார். நல்ல உறவுகள் சிலருடைய வாழ்க்கையில இருக்கிறது, சிலரோட வாழ்க்கையில மட்டும்தான். அங்க கண்ணீர் வடிச்சது அந்த பெண்மணி, கதர்னது அந்த அம்மா. கரெக்ட். கைவிட்ட தாய்மாமன் உறவை அந்த பெண் சொன்னார். கைவிட்ட தாய்மாமன் உறவை சொன்னாலும் அடுத்த ஜென்மத்திலாவது என்னுடைய தாய்க்கு நான் மகளாக பிறந்து அறுவை சிகிச்சை செய்வேன் என்று சொன்னாயே, இதுவும் கூட தாய் மகள் உறவு தானே. இந்த உறவு துன்பத்தில் கை கொடுக்கிறதா இல்லையா? உதவாத உறவை நீ எண்ணி பார்க்கிறாய், உன் தாய்க்கு உதவும் உறவா நீ இருக்கிறாயே, உன்னை நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். துன்பத்தில் கை கொடுப்பதுதான் உறவு. இந்த துளசியோட கணவன் ஜவஹர்லால்னு ஒருத்தர் வந்தார். அந்த பெண்ணை ஊனமிட்டு இருந்தாலும் அவர் வச்சு தாங்குவேன்னு சொன்னாரு. அதை பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அவர் பேர் ஜவஹர்லால்,
ஜவஹர்லால் நேரு தன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் ஒரு ரோஜாவை சுமப்பார். ரோஜா என்பது முள் நிறைந்தது. ஆனால் தன்னுடைய மனைவி ஒரு முள் நிறைந்த ரோஜாவாக இருந்தாலும் என்னுடைய நெஞ்சத்தில் உன்னை தாங்குவேன் என்று ரோஜாவாக அந்த துளசியை தாங்கும் ஜவஹர்லாலை அந்த ஜவஹர்லால் நேருவாக நான் பார்க்கிறேன். இதுதான் உண்மையான உறவு. எல்லாத்துக்கும் மேலங்க எத்தனை பிள்ளைங்க தாம் பெத்த தாய் தந்தை உதறிட்டு முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இங்க மேடையில் வந்து அந்த முதியோர்கள் சொன்னப்ப நம்ம எல்லாருமே வேதனைப்பட்டோம். அப்படிப்பட்ட உறவுகளை நினைச்சு நம்ம வெக்கப்பட்டே தீரணும். ஆனால் அதை பார்க்கும்போது பிள்ளைகளே, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை உதறி விடாதீர்கள். தாய் இல்லாமல் வாய் இல்லாமல் மனிதனால் பேச முடியாது. தாய் இல்லாமல் உலகத்திலே பிறக்க முடியாது. அப்படிப்பட்ட தாய் தந்தையரை ஒதுக்கி முதியோர் இல்லத்துக்கு தள்ளிவிடக் கூடாது என்பதற்கு உதாரணமாக இவர்களை பார்க்கும்போது உறவு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே நாம் அரட்டை அரங்கத்திலே கலந்து கொண்ட நாமும் இந்த அரட்டை அரங்கத்தை பார்க்கின்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். இங்கே கிருபா சொல்றாரு, ராமாயணத்தை பத்தி ஒரு உதாரணம் சொன்னாரு. சீதையை போய் ராமன் கடைசியில சந்தேகப்பட்டான்னு சொன்னாரு. ஒன்னே ஒன்னு சொல்றையா, இன்னைக்கு தன் கணவன் இருக்கும் இடம்தான் தனக்கு அயோத்தி என்று கணவன் படக்கூடிய கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துக்கத்திலும் என் கணவன் பக்கத்தில் தான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய நல்ல மனைவியும் இந்த உலகத்தில் இருக்கின்ற காரணத்தால் தான் இன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கியா. இன்னைக்கு மழை பெய்யுது. ஏதோ கல்யாண வீட்டில் வந்தோம் பார்த்தோம், ஏய் சித்தப்பா ஏ பெரியப்பா இன்னும் சொல்லிட்டு போறது உறவு இல்லை. கல்யாண வீட்டில் ஏன் தெரியுமா ஐயா மெய் எழுதுறாங்க? இந்த மெய்யான விஷயம் இந்த தமிழ்நாட்டில் இந்திய மண்ணில் தான் இருக்கு. உன் கல்யாணத்தப்ப நீ உன் வீட்டுக்கு அழைச்ச சொந்தக்காரங்க மொய் எழுதுனா அவங்க வீட்டு கல்யாணத்தப்ப நீ மொய் எழுதுற. வட்டியே இல்லாமல் கடன் கொடுப்பதை போன்று கரம் கொடுத்து உதவும் வழக்கம் இந்த நாட்டில் இருக்கு. அதுதான் உறவு. இங்க இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு இவ்வளவு உதவிகளை அள்ளி வழங்கினீங்களே, இவங்களுக்கு அவங்களுக்கு என்னையா உறவு? மனித நேயம். போகும்போது யாரும் கொண்டு போறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லா மனிதனும் போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது. போகும்போது புண்ணியத்தை மட்டும்தான் கொண்டு சொல்ல முடியும். அதனால கணவன் மனைவி உறவு என்றாலும், தாய் மாமன் உறவு என்றாலும், சித்தப்பன் பெரியப்பன் உறவு என்றாலும், மாமனார் நாத்தனார் கொழுந்தனார் என்று எந்த உறவாக இருந்தாலும் ஒவ்வொரு உறவிலும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க துன்பத்தில் அடுத்தவங்க கஷ்டப்படும் போது கை கொடுத்தாதான் உங்களுக்கு துன்பத்தில் நீங்க கஷ்டப்படும் போது அந்த உறவு கை கொடுக்க வரும்.